வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டியின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும். மானங்கட்டு போனவெல்லாம் என்ன சொல்லிட்டேன் பாப்பா தங்கராசன் என்ன சொல்லிவிட்டேன் போடுறான் வீணாகி போவெல்லாம் வேகமா முன்னேறான்னு பேசணும். அதை சொல்லணுமா? அது தெரியாது. நானும் ஒரு நேரத்தை அள்ளி கொண்ட போட்டு உள்ள உள்ள கண்டிப்பா
வா லைசன்ஸ் என்பது லாரி ஓட்டுறாங்களே அவங்கள்ட்ட இருக்கும் லைசன்ஸ். ஆமா, அதே கார் ஓட்டுறாங்களே அவங்கள்ட்ட இருக்கும். மாதிரி டூ வீலர் ஓட்டுறாங்களே அவங்கள்ட்ட இருக்கும் லைசன்ஸ் கார்டு. ஆமா, ஆனா உங்கள்ட்ட ஏன் பண்ணிருக்கல? கரெக்ட், ஓம்பேட் ஏன் பண்ணிருச்சு? எல்லாம் போய் என்ன பண்ண போறோம்? நான் என்ன சொல்ல, வயசா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, எந்த செலவும் கிடையாது, பூ கேட்காது, பொட்டு கேட்காது. யாரா பொட்டு? என்ன சமையலக்கம் அப்படி சொல்லுமா? கூட்டா சொன்னா ஓம் சரிந்த ஓம்னா சபை அடக்கம் என்பது சைலன்ஸ். சைலன்ஸ். விளையாட தாய்மார்களே, காலை கால் சென்று மாலை வீழ்கிறோம் பொன்னாக்கம் மாபுரி மக்களே, நாட்டாளர்களே, நைனார் அவர்களே, கோயில் சமதார்களே, படித்தவர்களே, படித்து விட்டு வேலையை விட்டு இருக்கிறவர்களே, என்ன வேலை விட்டு இல்ல இருக்காங்களா? அது மட்டுமா? ஊர சுத்தவங்களே, ஊட்ட வரவங்களே, பாதலுக்கே சாய்க்காம இருக்கிறவங்களே, ஓடுறவங்களே, பெருமை பேசுறான் அப்படின்னு சொல்லுவான். போன் எடுத்திருப்பான். அவ்வளவு நீளமான பல்லு அவன் எது அடிப்பா தெரியுமா? அவன் செல்போன் அடிப்பான். அதனால வருங்கால வாலிபர்களே, இவங்கதான் வருங்கால வாலிபர்கள். ஆமாப்பா, எதிர்கால சிங்கங்களே. சரி, என்ன அப்புறம் கூட்டு போல சின்ன சிறுவர்களே, கூட்டு போல சின்ன சிறுவன் தானே, அதெல்லாம் இன்னும் சின்னதா இருக்கு. அதனால சின்ன சிறுவன் ஆகிட்டு ஓடி பிடிச்சு அத்தனை பேர்த்துக்கும் அவனுக்கு நேற்று வழி விட்டோம், அந்த நினைப்பு இங்க வந்துருச்சு. என்ன வழி விட்டா நிறைய இருக்கு, எனக்கு என்ன பத்தி கவலைப்படாத. சரி போ.
செய்ய வேண்டிய கடமை என்னடா? ஓ கடமை என்ன? என்ன கடமை நீ அதான் கேக்குறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன கடமை செய்ய வேண்டும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம். துணி வச்சு போட்டு படுத்துக்கடா நீ. நானா முடியாதுங்கிறேன். இல்ல நஞ்சு தின்னல அது காசு கொடுங்க. செய்ய வேண்டிய கடமையாது தேவராத்திரி தேவசபை சட்டசபை பாதாளத்தில் அரக்கர் சபை சபை நம்ம பார்த்தது கிடையாது. பார்ப்பது நம்முடைய இந்த சபையை தான் பார்க்கிறோம். நாடக சபை பார்க்கிறோம். ஆமா ஆமா. இங்க அமர்ந்திருக்கிறதோ தாய் தந்தைமார்கள் நம்முடைய தமிழ்மார்கள். தமிழ் தமிழுக்கு சிறந்தது என்ன? வணக்கம். முதல் மரியாதை வணக்கம். மரியாதை இதை செய்யட அப்புறமா நீ எது வேணாலும் செய்யுங்க. மரியாதை சட்டம் என்ன சொல்லாங்கற? சொல்லுவேன். யார் பள்ளி உடச்சேன்னு போட்டுருவாங்க. நாலு இன்னைக்கு காலையில பிடிச்சி கொலை கட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த ஆளுங்க வந்துருவாங்க. நீ ஆடு என் குட்டாடி பாத்து வளர்ந்து காலையில பாத்து வந்துட்டேன். அப்படி இல்ல. வீட்டு வைத்து சில பேருக்கு நாடு இருக்கு தெரியாம தெரியாது. அதான் வந்தது சென்று நாடு ஆரம்பிச்சாச்சு. அக்கா சித்தப்பா சின்னாஜி சீக்கிரம் நல்ல பாய் எடுத்துருவாங்க. நல்ல பாய் வச்சிருங்க, அந்த பாய் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றேன். சொல்லி அப்படி வாங்கின சொல்றேன். சொல்றியா? மாமா எடுத்துருவாங்க. அதை சொன்னாடா? செந்திலே சொல்லுப்பா. எப்படி பெரியோர் முதல் சிறியோர் வரை 5 முதல் 60 சும்மா சொல்லக்கூடாது. எஸ்எல் எடுத்துட்டு வந்து நேரத்துல எல்லாரும் உட்கார வச்சு அப்படியே கூட்டம் இல்லாம 10 பேரை உட்கார வச்சு செஞ்சு நல்லா முடிச்சிருக்கிறேன். அப்படியே வட செஞ்சிருக்கிறேன். அந்த மாதிரி யாராலும் முடியாது. இடையூறு தட்டி முடியாது. இவங்க சூப்பர் பாஸ் பேட போட்டு நல்ல வள உட்கார வச்சு சேவ் பண்ணிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆள் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அண்ணா சிறந்தவன் கிடையாது. அதை செய்ய முடியாது. ஒரு மரியாதை
கடவுள் காப்பாற்றுவார் என அகத்திய திருவாயில் மலர்ந்திர வரைக்கு மனங்களுக்கு சொந்தக்காரன் எவனோ மனிதர்களுக்கு மெட்டாளவனோ காணவன் எவனோ கடலானவன் எவனோ ஆணையை ஊட்டி வளர்ப்பவன் எவனோ அதை ஆட்டி வளர்ப்பவன் எவனோ அப்பேற்பட்ட ஒப்பற்ற திருவிட கமலங்களுக்கும் இந்த நாராயணமூர்த்திக்கும் நாராயணுடைய மூர்த்தி மகனாகிய ரதிமந்தர் இருக்கிறாரே அப்பேற்பட்ட மன்மதன் அவர்களுக்கும் அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் தானே
சின்னம் திருவன் கரம் வணங்கிதான சிரம் கொப்பி நீங்க கூடி வணக்கம். ஏண்டா சும்மாவாடா டயர் வண்டி மாடு ஓட்டுற மாதிரி ஓட்டுறானோ? என்ன பார்த்தா உனக்கு மாமா மாதிரியே தெரியுது. ஒரு அன்பா சரி சின்னம் குழந்தை வாப்பான்னு கூப்பிட்டா வரன்னு சொல்லுவான். அவனை வாடான்னு சொன்னா என்ன சொல்லுவான்? அவன் மேல தப்பு இல்ல, அவன் பிறந்த நேரம், அவன் பிறந்த கலை. அதுக்கு நாங்க என்ன பத்தி ஏடா கூட்டா சொல்றோம் போ. என் வயசுக்கு நடமாட கூட முடியாது. ஒரு சின்னஞ்சிறு குழந்தைய வாப்பான்னு கூப்பிட்டா வரன்னு சொல்லுவான். வாடான்னு கூப்பிட்டா போடாம்பா. வாடானே போடாம ஆசை அன்போடு உன்ன வாப்பான்னு கூப்பிட்டா என்ன மௌனங்கிற. நான் மௌனா இருந்தா நீங்களா எப்படி இருந்துச்சாரு? எனக்கு பிள்ளை பாசம் அதிகம். எப்படி நான் ஒரு கல்யாணம் பண்ணா, ஒரு கல்யாணம் தான் பண்ணுவாங்க, 9 கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சௌரியம்டா. உனக்கு தெம்பில்ல நீ போ. முட்டை ஆளு உச்சாரா இருப்பாங்க ஆளுவா. சொல்லு ஏன்னு கேளு. நான் ஒரு கல்யாணம் பண்ணா, எப்படி கேளு? ஊர் உலகத்தை எல்லாம் சாப்பாடு போட்டாங்க, பொங்கல் போட்டாங்க, வடை போட்டாங்க, அப்பளம் போட்டாங்க, பிபி பிரியாணி போட்டாங்க. பிரியாணி போட்டாங்க. இதெல்லாம் போடக்கூடாது, நம்ம கல்யாணம் புதுமையா இருக்கணும், நம்ம கல்யாணம் பேருக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. எப்படி நம்ம கல்யாணத்தை பேரும்புகளும் ஓங்கணும் அப்படிங்கிற ஆசை உனக்கு. நேரம் பண்ணா வேற பகவலையா கொண்டு இறக்கணும். பழ வகையா? ஆமா. உட்ரா சாமி. உடனே நேரம் போறோம், சேலம் போறோம். அதான் சேலத்துக்கு அருகாமையில் பனமரத்து வெட்டின்னு ஒரு கிராமம் இருக்கிறது. சரிதான். அங்க போய் 40 பழத்தை கொண்டு இறக்குறோம். வெறும் மாம்பழமா இறக்கிருக்காங்க. பழத்தை இறக்கணுங்க. அந்த பழம் முடியா? அப்பதான் ஆரஞ்சு பழமா இருக்கும். 7 சாத்துக்குடி இருக்கும். நம்ம கூத்துக்குடிடா. சரி, அந்த பழமா இறக்குடா. என்ன 40 பழத்தை இறக்கி 40 விட்டு பட்டை பழத்தை வெட்டுறோம். அவ்வளவு பெரிய பழம் மாட்டுறது. அந்த பட்டை வெட்டுறதுக்கு பட்டையை புறத்தி வெட்டி விட்டு காலையில ஆள் விட்டு யாரும் மூத்தம். என்ன சொன்ன? மூத்திரம்ல வாயில வந்து தொலை மாட்டோம். நீ கொஞ்சம் அசல் இருந்தா பக்கத்துல கட்டுப்பான்ல. நீனே கட்ட மாட்டேன்டா மோடா. பத்திரிக்கா வைக்கல. கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு எங்க உத்தவரம்லாம் வந்திருக்காங்க. உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு இலையை கொடுத்துட்டே போனோம். வெறும் வாழை இலையை கொடுத்தாங்க. அப்படிதான் கொடுத்துருக்கணும். என்ன இலையை கொடுத்துட்டு கொடுத்தா பாரு பார்த்த உடனே வச்சுட்டே போறோம். பழம் சொல்ற ஏன் பழம் பணம் போட்டு நான் தான் வேண்டி வந்தேன். பணம் போட்டுதா கூட இருக்கட்டும். வாங்கிட்டு வந்த பழம் சொல்லு. அதுதான் சொன்னேன். ஏன் பழங்கிற பார்த்து ஆளுகூட வச்சுட்டே போனேன். உடனே பாருங்க அப்படின்னா என்ன பழம்டாது? என்ன பழங்கறியா? அத பணம் யாருமே சாப்பிட மாட்டாங்கடா. தெரியாது. அதெல்லாம் அந்த நல்ல சின்ன பிள்ளைங்க சாப்பிட என்ன ஊரு இது? சாப்பிட மாட்டாங்க. இது என்ன ஊரு இது? வலசை. வலசை. இங்க பழம் பழத்தின்னு வச்சுக்க நல்லூர் வாசம் அடிக்கும். அது சரி. வேற எந்த பழம் வாசம் அடிச்சிருக்குமா? குடங்கனே கல்யாணம் வாய் பத்தி வங்கறேன். நாட்டில் எத்தனையோ புலவர்கள் இருந்து வருகிறார்கள். எத்தனையோ புலவர்கள் இருந்து வருகிறார்கள். அதாவது மதியாதர் மக்கள் மனிதர்கள் மெல்லியாமல் இருப்பதை கொள்கிறோம். உன்னேர் விவசாய தன்மனையில் உண்ணாமல் இருப்பதை கொள்கிறோம். உண்ணாமல் இருப்பதை கொள்கிறோம். கோடி கொடுத்து நம்மோடு கூடாமல் இருப்பதை கொள்கிறோம். கூடாமல் இருப்பதை கொள்கிறோம். 5 பஞ்சமா பாதகம் செய்ய கூட கூடாதுன்னு சொல்றாங்கடா. ஏன் கூட கூடாதுன்னு சொல்ல. ஏன் கூட பொண்ணுனா புத்திய போடுறதுக்கு இல்லைன்னா உதப்படி சாவதுக்கு நான் கோட்டான கோடி கொடுத்தா வரவர்கள் கொள்கிறோம். எதற்காக சொல்லியிருக்காரு? ஆனாலும் சொன்னே இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது ஒரு வீட்டுக்கு போற சொன்ன பார்த்து மாறாம போறாங்க பாரு. அவங்களுடைய வாய்ப்படியில் அடித்து வைக்காம இருப்பது 1 கோடி ஆகும். 1 கோடி ஆகிவிட்டு 1 கோடி ஆகிவிட்டு 2வது கோடிக்கு உன்னீர் விபசரியா தன்மனையில் உண்ணாம இருப்பதை கொடுக்கிறோம். ஒருத்தர் வீட்டுக்கு போறோம்னா எந்த இடத்துல அந்த புள்ள சாப்பிட்டு தெரியல. பழைய சாதம் இருக்குப்பா சாப்பிடறா பசி அப்புறமா தரேன் சொல்லணும். அப்படின்னு சொல்லணும். இப்பதான் வந்தியா? உள்ள போய் அடுப்ப முட்டுறாம்பா
உள்ள என்ன நடக்கும் சட்டத்துக்கு பொட்டு விட கட்டாமட்டா கொண்டாமட்டா உருட்டிட்டு இருப்பான் போகட்டும். அவன் இருந்த பார்த்து பஸ்ஸோடு எடுத்துட்டு போயிடுவான். இரண்டாவது கோடி முடிஞ்சு விட்டது. மூன்றாவது கோடிக்கு கோடி கொடுத்து தம்போடு கூட அவங்களுக்கு பேர் கொடுவிடும். 5 பஞ்சமா பாதகம் செய்யற கூட கொடுக்கலாம் சொல்லிருக்காங்க அவை. அதே சமயத்துல நான் வெள்ளாம பேர் கொடுவிடும். கோடான கோடி கொடுத்தோம். ஆமா இன்னைக்கு பாக்குவோம். இன்னைக்கு என்ன பாடுபட்டாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவருக்கு ராத்திரியா குடிச்சா அவருக்கு தெரியும் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. இருந்தாலும் அவருடைய நல்ல நேரம் ஒரு உதவியாக வந்திருக்கிறது. நீ வந்துட்டு எப்படியா போகட்டும். யாரையா கூப்பிட்டாங்க அரே ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி போ வந்துட்டீங்க விடுங்க சரி ஒண்ணு எனக்கு சம்பளமா தர வேண்டாம் நான் ஆடிட்டு போறேன் மாரியாக்க மன்மதன் காடம் வந்து சரி ஆடு போ அப்படிப்பட்ட நாட்டிலே அதாவது ஒரு விஷயம் சொல்லி இருக்காங்க என்ன தெரியுமா கண்ணுக்கு இணையவழி சத்தனமும் பூங்கொழிலும் சைனத்திற்கு மணி கட்டோர் சபைக்கு மணி மைந்தன் மணிக்கு மணியா என்ன பார்த்தோம் கண்ணுக்கு இணையவழி நம்முடைய கண் மொழியில பாரு ஒரு பாப்பார மொழி சின்ன போது இருக்கு அந்த மொழியில சொன்ன நம்ம உலகத்தை பார்க்க முடியாது அதற்கு தான் சொல்லியிருக்காங்க கண்ணுக்கு இணையவழி வெளியோடு சத்தனமும் பூங்கொழிலும் சைனத்திற்கு மணி ஒரு வீட்டை கட்டுறோம் அந்த வீட்டை அழகான வீட்டை கட்டி பூட்டி வச்சுட்டு போயிட்டு நல்லா இருக்கும் அந்த வீட்டுல போதங்காத்து போயிடும் அதுல ஆண் பெண்ணு சந்தோஷமாக இருந்து நன்கரை தானே வீடு வாசலை சுத்தங்கள் செய்து விளக்கேற்றி வச்சா அந்த வீட்டிற்கு ஒரு மணியாடு அதுவே கட்ட சபைக்கு சொன்னேன் அப்படிப்பட்ட இருந்தாலும் இந்த இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்ன இந்த இரவில் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரதம் ஸ்ரீ என்றால் என்ன பெண்ணு மகா என்றால் உலகம் யுத்தம் என்ன சண்டை மண்ணாலையும் பொன்னாலையும் வந்த சண்டை இது காலையில இல்ல ராத்திரில பிடிச்ச ஆரம்பிச்ச சண்டை இல்ல இது ஆரம்பிச்ச சண்டை ஒருத்த நாள் ஆரம்பிச்சு இவ்வளவு கொண்டாந்து பாத்துக்கலாம் அப்படி இருந்திருந்தாலே இந்த மகாபாரதத்தை துரியோதனாருக்கும் பஞ்சபூர்த்திகளுக்கும் ஏற்பட்டு 12 வருஷம் 1 வருஷம் மைக்காத வருஷம் வந்தார் உங்களுக்கு நாட்டை சர்வேந்து கராரமித்து 12 வருஷம் தான் 6 மாத காலம் சென்றார்கள் இன்னும் ஒரு ஆண்டு அக்கால வருஷம் கழிக்கணும் இதற்கு இடையே பொய்யாமணி புலவரால் ஏற்றப்பட்டது பாஞ்சால குறவஞ்சி ஆமா பொய்யாமணி பாரதத்துல கிடையவே கிடையாது அந்த பாரத பூசாலி இதை பேசுறேன்னு சொன்னா அந்த பாரத பூசாலி எடுபடாது என்னடாப்பா அந்த குறவஞ்ச பத்தி பேசல அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பொய்யாமணி புலவரால் ஏற்றப்பட்டது பாஞ்சால குறவஞ்சி இன்று நடத்தக்கூடிய நாட்டிலே பாஞ்சால குறவஞ்சியில் ஏதாவது குற்றக்குற்றங்கள் அங்கீகரித்து என்னையும் என்னை சேர்ந்த ஆசிரியர்களையும் மன்னிக்குமாறு சபை வணக்கம் சபை நாடு வரக்கூடிய இந்த சபை நாடு வரக்கூடிய ஒரு யார் வரா ஆமா யார் வர போகிறார் அஸ்தாபுரத்து வேந்தன் அரவக்கொடியோர் தகரேகொடியோர் அப்பேற்பட்ட துரியோதன மகாராஜன் சபை நாடு வரப்போகிறார் சேவகனாக இருந்து கேட்கும் கேள்விக்கு பதில் வரைத்து நீண்ட ஆயுளை பெற்று காலையில வந்து வீடு வந்து சேரு செம்பு இருந்தா வந்து சேருன்னா இங்கே ஏதாவது பண்ணிட்டு போ சபை வணக்கம் நாடகம் என்னவென்றால் நாடகம் விளையாடி போச்சு ஒரு வாட்டி தான் சொல்லுவான் அப்ப திருப்பதி கேட்க கூடாது நாடகம் விளையாடி போச்சு ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் திருப்பதி கேட்க கூடாது என்ன பாஞ்சால குறவஞ்சி நாடகத்தை நடத்துகின்றோம் குற்றம் வந்தால் குற்றத்தை நெக்கி குணம் 5 சபை வணக்கம்